ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு வலிமை போலவே உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. செய்தி வீச்சில் இன்று மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் மீண்டும் நெருக்கடியான நிலைமைகளை தோற்றுவிப்பதால் உலக எரிசக்தி சந்தை மீண்டும் பதற்றத்துக்கு உள்ளாகியுள்ளது. உலகில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்து செல்லும் நிலையில் இந்த மத்திய கிழக்கு நிலவரங்கள் மற்றும் இலங்கை நிலவரங்கள் மீதான ஒரு பார்வை இன்றைய செய்தி வீச்சில் காத்திருக்கின்றது. முதலில் ஸ்ரீலங்காவில் நீர்கொழும்பு சிறை கலவரங்கள் உட்பட்ட நெருக்கடி நிலைமைகள் தொடர்ந்தும் அனுர அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் நிலையில் இந்த தெற்கின் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஒரு புதியதொரு நகர்வு இன்று கொழும்பில் தென்பட்டது. தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களின் 6 அரசியல் கட்சிகள் இன்று தமக்கிடையில் கொழும்பில் ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தும் விடயம்தான் தமிழ் அரசியல் பரப்பின் இன்றைய ஸ்பெஷல் செய்தியாக, அதாவது சிறப்பு செய்தியாக இருந்தது. இந்த அமர்வில் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான அரசியல் கோரிக்கைகள், நாட்டின் தற்போதைய தேசிய அரசியல் நிலைமைகள், எதிர்காலத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயற்படுவது குறித்த ஆய்வுகள், இந்த அமர்வின் பின்னர் கூட்டு அறிவிப்பு அல்லது புரிந்துணர்வு ஆவணம் ஒன்றை வெளியிடுவது குறித்த மிஷன்கள் எல்லாம் ரேணுகா விடுதியில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி நிரலின் பின்னால் இருந்தன. இந்த கூட்டம் இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஏற்கனவே கூறப்பட்டது போல கொழும்பில் உள்ள ரேணுகா விடுதியில் நடக்கின்றது. இந்த பதிவு பதியப்படும் போது இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் நேரமாக இருந்ததால் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், இல்லையென்றால் இந்த கூட்டத்தின் பின்னால் வரக்கூடிய, இல்லையென்றால் பகிரங்கப்படுத்தப்படக்கூடிய கூட்டு அறிக்கை, இல்லையென்றால் கூட்டு ஆவணம், இல்லையென்றால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த விடயங்கள் எதுவுமே செய்தி வீச்சுக்கு கிட்டவில்லை. எனினும் இந்த விவரங்களை நீங்கள் இந்த செய்தி வீச்சை பார்க்கும் போது செய்திகளின் வாயிலாக ஓரளவு அறிந்திருக்க முடியும். நாளை இந்த விடயங்களை பார்க்கலாம். இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த கூட்டத்தின் முடிவுகள் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் தமிழரசு கட்சியின் சுதந்திரன் பிரிவு மற்றும் கஜன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இல்லாமல் விட்டாலும் தமிழரசு கட்சியின் சிவஞானம் ஸ்ரீதரன் பிரிவு, சங்கு அணியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மனோகணேசனின் தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரிஷாத் பதீதீனின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜீவன் தொண்டமானின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ரவுப் ஹக்கீமின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய 6 கட்சிகள் இருப்பது தெரிகின்றது. வடக்கு கிழக்கு, மலையகம் மற்றும் கொழும்பு உட்பட்ட பகுதிகளில் வாழும் தமிழ் பேசும் சமூகங்களின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெறுவதான சிலாகிப்புகள் எல்லாம் வந்திருந்தன. ஆனால் இந்த கூட்டம் இன்று இடம்பெறுவதற்கு முன்னரான சில நாட்களில், அதாவது கடந்த மாத இறுதி மற்றும் இந்த மாத ஆரம்பத்தில் இந்த சந்திப்பில் பங்கெடுத்த 3 முக்கிய அரசியல் தலைகள் அக்கறையான இந்தியாவுக்கு பயணப்பட்டு திரும்பியது ஒரு அசாதாரண விடயத்தை சொல்லாமல் சொல்லிக் கொள்கின்றது. இந்த இந்திய பயணத்தின் பின்னர் தான் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான அரசியல் கோரிக்கை என்ற பழைய சுருதியில் புதிய பாட்டு இந்த சந்திப்பின் பின்னணியில் பாடப்படும் முனைப்புகள் எல்லாம் தெரிகின்றன. ஆகையால் பெரியனரான இந்தியாதான் இந்த சந்திப்பின் சூட்சும விசையை கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு ஊகங்களையும் எழுப்பிக்கொள்ள முடியும். இந்த அக்கறை பயணத்தை ரவுப் ஹக்கீம் கடந்த மாதம் மேற்கொண்டார். திருச்சியில் தோன்றிய ரவுப் ஹக்கீம் இந்திய முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கொண்டார். அத்துடன் இந்தோ ஸ்ரீலங்கா மீனவர் பிரச்சினைக்கு மனிதாபிமான தீர்வு வேண்டும் என சொல்லிக்கொண்டார். அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்தியாவில் தோன்றியிருந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்க அவர் இந்தியா சென்றதாக கூறப்பட்ட போதிலும் சென்னையிலும் வட இந்தியாவிலும் அவரது பிரசன்னங்கள் இருந்தன. இதற்கு பின்னர் மனோகணேசனின் இந்திய பயணம் இந்த வாரம், அதாவது இந்த மாதம் நடைபெற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உபதலைவர் பரத் அருள்சாமியுடன் புது டெல்லியில் நின்ற மனோகணேசன் காஞ்சி காமகோடி கூடத்தின் தலை முதல் டெல்லி தலைகள் வரை சந்தித்து கொண்டார். ரோஸ் அவென்யூவிலும் மனோகணேசனின் பிரசன்னம் தெரிந்தது. டெல்லியில் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திரியான மகிஷினி கொலநாயகியையும் அவர் சந்தித்து கொண்டார். மறக்காமல்
இலங்கை நிலவரங்களில் வத்தி வைத்து எழுதும் மூத்த இந்திய ஊடகர் நாராயணசாமியுடனும் மனோகணேசன் பேசியிருக்கிறார். ஆகையால் இன்று கொழும்பு ரேணுகா விடுதியில் இடம்பெறும் சந்திப்பு வெறுமனவே இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான அரசியல் கோரிக்கைகளுக்கான சந்திப்பாக மட்டும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. மாறாக இலங்கையின் தற்போதைய தேசிய அரசியல் நிலைமையை ஆய்வு செய்வது என்ற அடிப்படையில் உள்ள டெல்லியின் கரிசனைகளையும் இந்த நிகழ்ச்சியினரின் பின்னால் நோக்கிக் கொள்ள முடியும். அதற்கு தாராளமான தரவுகள் உள்ளன. அனுர அரசாங்கத்தை இன்னமும் தமது வழிக்கு கொண்டு வர தமிழ் பேசும் மக்களை ஒரு துருப்புச் சீட்டாக மாற்ற டெல்லி முனவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இந்த தமிழ் பேசும் கட்சிகளின் இன்றைய சந்திப்பின் பின்னால் அதிகமாக இருக்கக்கூடும். இந்தோ ஸ்ரீலங்கா உறவுகள் தற்போது மேம்பட்டுள்ளதான ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும், உள்ளது உள்ளபடியே அதற்கு ஆதாரங்கள் இருந்தாலும், 2022 ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது டெல்லி வழங்கிய $4 பில்லியன் அமெரிக்க மேற்பட்ட உதவிகள் எல்லாம் ஸ்ரீலங்காவை திடப்படுத்தி கொண்டாலும், இல்லையென்றால் கடந்த வருட இறுதியில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளிக்கு பின்னரான நிவாரணங்கள் என இந்தியா எவ்வளவுதான் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு அள்ளி கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் கைகூசாமல் பெறும் கொழும்பு அதற்கு பதிலாக இந்தியா விரும்பும் சில ஒப்பந்தங்கள் இல்லையென்றால் சில நகர்வுகளை செய்வதற்கு இழுத்தடிப்பு செய்வது டெல்லியை சற்று கரிசனைக்கும் கவலைக்கும் தற்போது உள்ளாக்குவதாக எல்லாம் விமர்சனங்கள் உள்ளன. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்தியா விரும்பும் சில முக்கியமான திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை விரைவாக நிறைவேற்றாமல் இழுத்தடிப்பு செய்வதான கவலைகள் எல்லாம் டெல்லியில் உள்ளன. குறிப்பாக எட்கா எனப்படும் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஆகிய பொருளாதார தொழில்நுட்ப உடன்பாடு ஒன்றை ஸ்ரீலங்காவுடன் செய்ய இந்தியா நீண்ட காலமாகவே முயற்சிகளை செய்து வருகின்றது. ஆனால் இதுவரை அந்த நகர்வு, அந்த எட்கா ஒப்பந்தம் ஒப்புறவில்லை. வர்த்தக சேவைகள், முதலீடுகள், தகவல் தொழில்நுட்பம் உட்பட்ட துறைகளை உள்ளடக்கும் இந்த எட்கா ஒப்பந்தம் ஒப்புக்கொண்டால் அது தமது நாட்டின் தேசிய நலனுக்கு ஒரு ஆப்பு வைக்கும் ஒப்பந்தமாக மாறும் என்பதால் முன்னைய இந்திய எதிர்ப்பு உள்ளுடன் கொண்ட ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தில் பின்னடித்து நாட்டுக்கேற்ற வகையில் மட்டுமே தாம் முடிவுகளை எடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. இதேபோல திருவோணமலையை இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு எரிசக்தி மையமாக ஒரு எனர்ஜி ஹப்பாக உருவாக்கும் திட்டத்தையும் முழுமையாக நகர்த்துவதில் ஜேவிபிக்கு பின்னடிப்பு உண்டு, அதாவது அன்று அரசாங்கத்துக்கு பின்னடிப்பு உண்டு. அதே போல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடலடியான மின்வடங்களை பொருத்தி மின்சார பரிமாற்றம் செய்யும் திட்டத்தை இந்தியா விரும்பிக் கொண்டாலும், இதனை விரைவாக செயற்படுத்த இந்தியா விரும்பிக் கொண்டாலும் ஸ்ரீலங்கா இதனையும் தாமதித்துக் கொள்கின்றது. இதற்கு அப்பால் திருமலை சம்பூரில் தமது ஒத்துழைப்புடன் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் திட்டமும் இந்தியா எதிர்பார்த்த அளவுக்கு முன்னகரவில்லை. இதற்கு அப்பால் இந்தியா கடல்சார் பாதுகாப்பு, உளவுத்துறை ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பை ஸ்ரீலங்காவுடன் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள விரும்பினாலும் அன்னொரு அரசாங்கமோ இலங்கை எந்த வல்லரசின் பாதுகாப்பு கூட்டணியும் இணையாது என்ற கொள்கையை வலியுறுத்தி நழுவல் போக்கில் நகரத்தளப்படும் நிலையில்தான் அனுர அரசாங்கத்தில் இந்தியா குறித்த சில கிளேசங்கள் இருப்பதால் ஒரு இந்திய முதலீட்டாளர்களுக்கு தெளிவற்ற ஒரு சூழலை அனுர அரசாங்கம் உருவாக்கி கொள்வதான ஒரு கரிசனை இருப்பதால், இதேபோல இந்தியா விரும்பும் இலங்கையின் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களில் தாமதங்கள் செய்யப்படுவதால் இதுவரை இந்த விடயத்தில் சகித்து கொண்ட இந்தியா இப்போது அதனை சற்று விலக்கி தமிழ் மக்களை பயன்படுத்தி இந்த நகர்வில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த முனைவதாக கருதப்படுகின்றது. இதற்காகத்தான் கடந்த சில நாட்களாகவே டெல்லி, சென்னையில் தமிழ் பேசும் கட்சிகளின் பிரமுகர்கள் தென்பட்டதாகவும், குறிப்பாக ரவு ஹக்கீம், மனோகணேசன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தென்பட்டதாகவும், இந்த 3 முக்கியமான அரசியல் தலைகள் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு, அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பிய பின்னர் தான் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான அரசியல் கோரிக்கை என்ற பழைய சுருதியில் இந்தியாவுக்காக ஒரு சிறிய புதிய மிஷனையும், அதாவது 2க்கும் சேர்த்து தமிழ் மக்களுக்கும் கரிசனைகள் உண்டு என்ற அடிப்படையில் 2க்கு ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் என கூறுவது போல ஒரே விடயத்தில் 2 மாங்காய்களை விழுத்த முனைவதாகவும் இதற்கான பின்னணியெல்லாம் இந்தியாவில் இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் இதில் ஆதாரங்கள் இல்லாமலும் இல்லை. எனினும் கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வரைத்தானே வேண்டும் என்ற விடயத்தில் இதில் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களையும் நோக்கி கொண்டால் இன்று காலை முதலே ஃபயர்கள் குறித்த செய்திகள் மத்திய கிழக்கு, ஆசியா, ஐரோப்பா ஆகிய பிராந்தியங்களிலிருந்து அவலமாக வருகின்றன. இவை ஃபயரிங் எனப்படும் தாக்குதல்களாகவும் உள்ளன, உண்மையான தீப்பரவல் செய்திகளாகவும் உள்ளன.
அந்த வகையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள ஒரு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 27 பேர் பலியாகியுள்ளனர். இவர்களில் 18 பெண்களும் 9 ஆண்களும் அடங்கி இருப்பதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. மின்சார ஒழுக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கருதப்படும் நிலையில் இன்று அதிகாலை மத்திய கிழக்கில் மீண்டும் அமெரிக்காவும் ஈரானும் தமது ஃபயர் பவரை, அதாவது தாக்குதல்களை மீண்டும் நாசகரமாக வெளிப்படுத்தியுள்ளன. நேற்று ஈரானில் உள்ள 140 இராணுவ இலக்குகளை தாக்கிய அமெரிக்கா சில மணி நேரங்களின் பின்னர் இன்று அதிகாலை ஈரான் மீது இன்னொரு சுற்று தாக்குதல்களை 3 மணி நேரத்துக்கு மேலாக நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன. முதன்முறையாக போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், வான் ட்ரோன்கள், கடல் ட்ரோன்கள் ஆகியன ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டு பல இடங்களில் உள்ள ஈரானிய இலக்குகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை பணியகமான சென்ட்காம் குறிப்பிடுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையால் செல்லும் அமெரிக்க கப்பல்களை இல்லையென்றால் வணிக கப்பல்களை இலக்கு வைக்கும் ஈரானின் வலுவை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக மத்திய கிழக்கு செய்திகள் வேற. ஐரோப்பாவில் பெரும் காட்டுத்தீ பரவல் குறித்த செய்திகள் அவலமாக வருகின்றன. அந்த வகையில் பிரான்சில் குறிப்பாக பாரிஸ் பிராந்தியத்தில் வரலாற்று புகழ்பெற்ற ஃபொந்தன்புழு கோட்டைக்கு அருகிலுள்ள ஃபொந்தன்புழு காட்டின் மேற்கு பகுதியில் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டு சுமார் 800 ஹெக்டேர் பரப்பளவு இதுவரை எரிந்துள்ளது. பாரிஸ் பிராந்தியத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயாக இது உருவாகியுள்ள நிலையில் இந்த தீயை அணைக்கும் பணியில் 400 தீயணைப்பு வீரர்கள் வான்கலங்களின் உதவியுடன் போராடி வருகின்றனர். இந்த வனப்பகுதிக்கு இன்று காலை பிரான்சின் உள்துறை அமைச்சர் லாரன் நூனஸ் என்று நிலைமையை பார்வையிட்டு திரும்பியிருக்கிறார். இந்த காட்டுத்தீயால் ஃபொந்தன்புழு கோட்டைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அது பார்வையாளர்களுக்காக வழமை போல திறக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கடும் வெப்பம் காரணமாக இன்று தலைநகர் பாரிஸ் உள்ளடலங்களாக இல் பிரான்ஸ் பிராந்தியம் உட்பட 37 பிராந்தியங்கள் பிரான்சில் சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ளன. இதற்கிடையே கடந்த மாத இறுதியில் பிரான்சில் நிலவிய அசாதாரணமான வெப்பம் காரணமாக 2700க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமான பதிவுகள் இருந்தாலும் உண்மையில் அதனை விட அதிகமான மரணங்கள் ஏற்பட்டுள்ளதான புதிய அறிக்கைகள் வந்துள்ளன. இப்போதைய புதிய தரவுகளின்படி ஜூன் மாத இறுதியில் ஏற்பட்ட வெப்ப அலையின் போது ஐரோப்பாவில் 10,000க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டதாகவும் இதில் பிரான்சில் தான் அதிகபட்ச மரணங்கள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்படும் நிலையில் பிரித்தானியாவிலும் இங்கிலாந்து பிராந்தியத்தில் நிலவிய அசாதாரணமான வெப்ப காலநிலையால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என நிபுணர்களின் புதிய மதிப்பீடுகளை தெரிவிக்கின்றன. லண்டன் இம்பீரியல் கல்லூரி, பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் மற்றும் லண்டன் NHS, அதாவது பிரித்தானியாவின் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனமான NHS வெளியிட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வந்துள்ளன. இங்கிலாந்தில் வரலாற்றில் மிகவும் வெப்பமான மாதமாக கடந்த ஜூன் மாதம் பதிவாகியுள்ள நிலையில் இந்த வெப்பம் ஒரு சைலண்ட் கில்லராக, அதாவது ஒரு அமைதியான கொலையாளியாக மாறி இங்கிலாந்தில் பலரது உயிரை குடித்ததாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.